நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் பாக்கிய பயனாம் பறிக்குன்றைவால் செய்கிடாரடி சென்னியிருந்தோம். எல்லாம் வல்லம் பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி நமர்த்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அனபூரணி தாயார் ஒருவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி பைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களுக்கு கரங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடிகளை நிலை நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி பைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று அம்மையாருடைய திருச்சரிதத்தில் இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய 2 பாடல் மட்டும் பார்ப்போம். சென்ற வகுப்புல நாம அம்மையார் தலையால் நடந்து ஏறுகின்ற பொழுது உமையம்மை கேட்க இறைவன் அம்மையார்கிட்ட சொல்லிய பாங்கெல்லாம் சிந்திச்சு இல்லைங்களா? வறுமைகள் நம்மை பேணும் அம்மைகால் உமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருகு வந்த அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒரு மொழி உலகெல்லாம் உய்யவே எடுத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அம்மையே அம்மையே என்று சொல்லி 3 முறை நமக்கு இந்த பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அப்பா என்று சொல்லியும் காரைக்கால் அம்மையார் அம்மையேன்னு சொன்னாலும் கூட அம்மா என்ன சொன்னாங்கன்னா அப்பா என்று அப்படியே பங்கைய செம்பொற்பாதம் பணிந்து வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அம்மான்னு சொன்னா அப்பா அம்மான்னு சொன்னா அதுக்காக மகனே என்ன சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? சைவத்தில் அப்படி அல்ல. ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமானை அப்பரே என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அடியேன் தான் சொன்னாரே ஒழிய மகனேன்னு சொல்லல இல்லைங்களா? விடையின் மேல் வருவார் தம்மை அழுது அழைத்துக் கொண்டவர் தாம் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார். அதான் சைவத்தினுடைய திறன். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமும் சமயம் சார்தல் ஊழ் பெறல் அறிந்தார். அதுதான் ரொம்ப பெருசு. சைவத்துக்கு வந்தா மட்டும் போதாது, ஏதோ ஒரு வினைப்பயன் காரணமா சைவத்துக்கு வந்தாலும் கூட அந்த தாழ்வெனும் தன்மையோட சைவத்தில் இருக்குது பாருங்க, அதுதான் நாம செஞ்ச ஒரு பெரும் புண்ணியம். அது எப்படி வரணும்னா அது தானே வரணும் இல்லைங்களா? அது இயற்கையா யாருகிட்ட இருந்ததுன்னா நாவுக்கரசு பெருமான் இடத்துல இருந்தது. அதான் தாழ்வனும் தன்மையாம் சைவம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு யாரை சொல்லணும் அப்படின்னா நாவுக்கரசு பெருமானத்தை சொல்ல முடியும். எல்லாருமே இருந்தாங்க, இருந்தாலும் கூட அரசுகளுடைய ஒரு பணிவு அப்படிங்கிறது பெரிய வேலை இல்லைங்களா? மற்றவர்கள் வணங்காமுன் முன் வணங்கும் நாவுக்கரசு பெருமான் சொன்னார். அப்போது நாயனார் பெருமான் யாரு வணங்குறாங்களோ இல்லையோ அவர் முதல்ல வணங்கிடுவார். அந்த ஒரு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த முனைக்கு வந்துடும் இல்லையா? நான் பெருசா அவர் பெருசா அப்படிங்கறதெல்லாம் இல்லாம குழந்தையா இருந்தாலும் திருநீரை கண்டா வணங்குற ஒரு அந்த ஒரு நிலை வந்துருச்சுன்னா நாம எங்கேயோ போயிட்டோம்னு அர்த்தம். அந்த நிலை வரணும். அதுக்காகத்தான் நம்ம இந்த வழிபாடெல்லாம் இதெல்லாம் திருமுறைகள் படிக்கிறது, பெரிய புராணம் படிக்கிறது, சைவ சித்தாந்தம் படிக்கிறது எல்லாமே எதுக்குன்னா அடியார் மேல அன்பு வர்றதுக்கு தான். அது இயற்கையா வந்துருச்சுன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம இருந்தாலும் கூட அதுக்காகத்தான் நம்ம இதெல்லாம் ஒரு படிமுறைகள். இறைவனிடத்துல எப்படி இருந்தாலும் அன்பு வரும் இல்லைங்களா? அதாவது அஞ்சி ஆகிலும் அன்பு பட்டாகலும் நெஞ்சம் வாலி நினைமட நெஞ்சமேன்னு நமக்கு திருமுறை சொல்லுது. ஒன்னா பயந்துட்டு சாமியை வழிபாடு செய்வோம், இல்லைன்னா அன்போட வழிபாடு செய்வோம். 2ல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஆனா அடியாரிடத்துல அன்பு வர்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்குவப்படணும். அவ்வளவு சீக்கிரமா வந்துட. வல்லூலி காலம் பயின்றால் நல்லறிவு சற்றே நகும்னு தாய்மானவர் சொல்றார். வல்லூலி காலம் அதனால இல்லாத இருக்கிறது நம்ம ஒரு குறை இல்லை, அது நம்மளுடைய வினை பயன்தான் என்று சொல்லி இயற்கையா ஒருத்தருக்கு அடியார் மேல அன்பு இருக்குதுன்னா அவங்கள என்ன சொல்றது, நம்ம பல பிறப்புகள் அவங்க தவம் செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த அன்பு வராது. அப்படி அம்மா இறைவன் அம்மான்னு சொன்னாலும் கூட அவர் அப்பா அப்படின்னு தான் திருவடியில் விழுந்து வணங்கினாங்க. அவ்வளவு பெருமையுடையவர். காரைக்கால் அம்மையாரை போல இறைவனே அம்மான்னு சொல்ற இதுக்கு மேல என்ன வேணும்? பெரிய புராணத்துல அப்பான்னு சொன்னது கண்ணப்ப நாயனார் இல்ல, எள்ளு கண்ணப்பன் எள்ளு கண்ணப்பன் சொல்லி சொன்னாரு. இங்க அம்மான்னு சொல்றாரு. 2 பிள்ளைகள் சிவபெருமானுக்கு, சீர்காழி பிள்ளையார் சேனியூர் பிள்ளையார் என்று சொல்லி 2 பிள்ளைகள் பெருமானுக்கு எப்படி சொந்தம் பாரு. சிவபெருமானுக்கு தாயுமிலி தந்தையிலி தாண்டனியன் காணனி என்று சொல்லக்கூடிய அம்மா அப்பா இல்லாத சிவபெருமானுக்கு எப்படியெல்லாம் உறவு பாருங்களேன். யார் உறவு? அடியார்கள் தான் உறவு. ஆமா, அடியார்கள் தான் பெருமான். அதுக்கு என்ன காரணம்னா எல்லையற்ற அன்பு தான் காரணம். இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். அப்படி மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்று மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டுனால் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார்கள். அந்த இரவாத இன்ப அன்பு அப்படிங்கிறது தான் எப்பொழுதும் பெருமான் மேல கொஞ்சம் கூட ஒரு கோணல் இல்லாத அன்பு. அது என்ன செஞ்சாலும் சரி, நன்றே வரினும் தீதே வரினும் பெருமானுடைய திருவடி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலை.
அதை கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார்கள் சிவகுணியை சொல்லுவார். கேடும் ஆக்கமும் அப்படிங்கிறதுக்கு வறுமை நிலை வந்தாலும் சரி, அதே செல்வ நிலை வந்தாலும் சரி, இறைவனிடத்தில் ஒன்று போலவே அன்பு சேரும். அதை கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குதல் அப்படிங்கிறதுக்கு தான் அதை சொல்றாரு. ஓடு அப்படிங்கிறது வறுமை நிலை, செம்பொன் என்று சொல்லுவது செல்வ நிலை. அது ரெண்டு நிலையிலையும் பெருமான ஒரே மாதிரி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நம்முடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லி அதான் திருக்கூட்ட சிறப்பு சொல். கேடும் ஆக்கமும் கெட்ட திரும்பினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கு. அதுக்கு உதாரணம் தான் நமக்கு இளையான்குடி மாறனாயனர். செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதென்றியும் அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே அப்படின்னு. மல்லல் நீடிய செல்வம் எள்ள மறைந்து நாள்தோறும் வறுமை பதம் புக உன்னினார் தில்லை மன்னினார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடம் அருமையான இடம். அவ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சான். இந்த செல்வ நிலை எப்படி மாறுச்சுன்னா, அது எப்படின்னா அது அருளினால் அப்படிங்கிறார். அதான் மெய்யினால். அப்படி மெய்யினா இறைவனுடைய திருவருளால கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படி அந்த எந்த நிலை வந்தாலும் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு மட்டும் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. அதுதான் அம்மா சொல்றாங்க 2வது பாட்டுல. இடக்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருள் என்பரா கோலத்து எரியான விமானாருக்கு அன்பராது என்னஞ்சு அவருக்கு. அப்படி என்னுடைய துன்பத்தை நீக்காத போனாலும் பரவாயில்ல, எனக்கு அருள் செய்யாத போனாலும் பரவாயில்ல, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு மட்டும் எனக்கு குறையக்கூடாது. அப்படி யாரு கேட்க முடியும்? அளவற்ற அன்பு இருந்தா தான் கேட்க முடியும். தாய் அன்பு இருக்கணும். தாய் அன்பு இருந்தா தான் அதெல்லாம் கேட்க முடியும். அதனால அம்மா அப்படிப்பட்ட அம்மாவுடைய இந்த சரீரத்துல இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை குலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கு என்றும் இருக்கின்றாரை அடுத்த பெரும் சீர்பரவல் ஆரளவு ஆயினதம்மா அப்படின்னு. யாரால சொல்ல முடியும்? அம்மாவுடைய பெருமைகளை யாராவது சொல்ல முடியுமான்னா அப்படின்னா என்ன? ஆரளவு ஆயினதம்மா அப்படின்னு என்னன்னா யாராலையும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். யாராலையும் சொல்ல முடியாது. அதான் மடுத்த புனல் வேணியினார் கங்கை வெள்ளத்தை தலையிலே வைத்த சடையுடைய செவ்வருமான் அம்மையே என்று இனிய மொழியினை கொடுத்தருளும் பேறு பெற்றவரை அந்த முதல் விளங்கி அவரது திருக்கூத்தில் அவரது எடுத்தருளுகின்ற சேவடியின் கீழே என்றும் நீங்காத எழுந்தருள் இருக்க பெற்றவரை. எப்பொழுதும் அம்மா அந்த அண்டமுறை நிமிர்ந்தாடும் கோலம் எங்க திருவாலங்காட்டுல இல்லைங்களா, அந்த திருவடிக்கு கீழே எப்பொழுதும் இருந்து பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அம்மையாருடைய பெருமைகளை, அந்த சிறப்பினை போற்றும் செயல் யாவருடைய அளவில் படுவது அப்படின்னா ஒருவராலும் பாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி நமக்கு பல இடங்கள் வர்றது சிந்திக்கலாம். எடுத்தருளும் சேவடி அப்படின்னா உயிர்களை ஆணவ சேற்றிலிருந்து மேல் எடுத்து அதன் கீழ் வைத்து இன்பவர்களும் திருவடியினர். நம்மளே எப்படி இருக்கிறோம்னா ஆணவ சேற்றில் அழுந்தி கிடக்கிறோம். நம்மளை அதுல இருந்து மேல எடுக்கக்கூடிய திருவடியான பெருமாளுடைய திருவடி. எடுக்கும் மாக்கதை இந்தமிழ் செய்யுளாய். அது விநாயகர் வணக்க பாட்டு இல்லைங்களா. எடுக்கும் மாக்கதைனா இந்த மாக்கதைக்கே ஒரு பெருமை என்னன்னா, நம்மளை பிறவியிலிருந்து எடுக்கக்கூடியது இந்த பெரிய புராணம். பெரிய புராணம் படிச்சா, பெரிய புராணம் கேட்டா நமக்கு பிறப்பு நீங்க அப்படிங்கறத உண்மைங்க. அது 10வது பாட்டுல சொல்றாரு இல்லைங்களா. 10வது பாட்டுல பாயிரத்துல 10வது பாட்டுல இங்கேதான் நாமம் போரின் இவ்வுலகத்து முன்னால் தங்கில் இரண்டில் மாக்கள் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கி இருளை ஏனை புறையரில் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொன்ற புராணம். அதாவது நூலனுடைய பயனையும் சொல்றாரு, அந்த பாட்டிலே நூலுடைய பெயரையும் சொல்றாரு. இதை படிச்சா என்ன இருள் நீங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. உலகத்துல 2 இருள், புற இருள் என்று சொல்லக்கூடியது கதிரவன் வந்தா நீங்கிரும் இல்லைங்களா, காலையில விடிஞ்சா நீங்கிரும். அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவமலை எப்படி நீங்குனா, சைவ சித்தாந்தம் எல்லாம் படிச்சா நீங்கிருமா, திருமுறைகள் படிச்சா நீங்கிருமான, பெரிய புராணம் படிச்சா தான் முழுசும் நீங்கும். அதான் சொல்றாரு. அந்த அகையிருளை நீக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்னன்னா பெரிய புராணம் தான் நமக்கு. அதான் அந்த ஆணவ சேற்றிலிருந்து நம்ம அதை எடுக்கும் மாக்கதை அப்படின்னு சொல்லி கணபதி பாடலையே சொல்லிட்டார். பிறவி சேற்றிலிருந்து நம்ம எடுக்கக்கூடியது அப்படின்னா வினையின் குழிவாய் நின்று எவை எடுத்தார் எங்க சொல்றாரு, திருவாரூர்ல சொல்றாரு சேக்கிழார் பெருமான். திருமுதகுன்றத்துல 12,000 பொற்காசுகளை மணிமுத்தாறுல இட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுக்கின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோ உலகுய்ய இருண்ட திருக்களத்து முதுகுண்டர் திருக்கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மலிந்து 7 உலகம் வணங்கு வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார் அப்படின்னாரு. அவரா வினையில கிடக்கிறாரு, நம்ம தானே கிடக்கிறோம். பெரியவங்க எப்பொழுதுமே உலக பழிய தன் மீது ஏற்றி சொல்லுவது அவங்களுடைய வழக்கு. நம்ம அப்படி இல்லை.
என்ன மாதிரி புண்ணியம் செஞ்சவன் யார் இருக்கிறான்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு, வினைக்குழியில் இருந்த என்ன இதை சொல்றதுனால அதுல இருந்து நான் மேலே எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் பொண்ணை எடுக்கல, என்னை எடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் அந்த இடம், அருமையான இடம். அதே மாதிரி இன்னொரு இடம் வருது, அந்த தூது செல்கின்ற பொழுது சொல்றார், தேனும் குழலும் பிழைத்த திருமொழியால் புலவி தீர்க்க மதிதானும் பணிய பகதீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூடும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குழவு மலர்பாதம் யானம் பரவி தீர்க்கின்றேன் 7 பிறப்பின் முடங்குவோன் அப்படின்னு. அதாவது அந்த கடைசியா தூது சென்ற நாள் 2 பேர் வராங்க. இது ஏறும் கலிக்காம நிறுவனத்துல சரீரத்தில் இல்ல, சுந்தருடைய துதியில மட்டும்தான் இருக்கு. அந்த 10 பாடல்கள் இது ஒண்ணு இல்லைங்களா, தேனும் குரலும் அப்படிங்கிறது. 2 பேர் வராங்க. ஒருத்தருக்கு பிறவியிலேயே கோன், இன்னொருத்தருக்கு பிறவியிலேயே கண்ணு இல்ல. அவங்களும் சரி நம்பிகள் பறவையார் வீட்டுக்கு போகணும், நீண்ட நாள் கழித்து நாங்களும் பரிசனங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறோம், மங்கள பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவர் சொல்றார், நம்பிகள் சொல்றார், பெருமான் கேட்கிறார், அவர் பிறவியிலேயே கூன், அவர் இந்த நேரத்தில் எப்படி அவர் இந்த வளைந்த கூனோட எப்படி அவர் மங்கள பொருள் எடுத்து செல்லணும்னு பெருமான்கிட்ட எப்படி செல்ல முடியும்னு பெருமான்கிட்ட கேட்கிறார். அதே மாதிரி 2 கண்ணு இல்ல அவருக்கு பிறவியிலேயே, அவர் எப்படி இந்த பணி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவருக்கு கூணும் நிமிர்ந்ததான், இவருக்கு 2 கண்ணும் வந்தது. இறைவனுக்கு தொண்டு செய்த சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு ஒரு கண் காஞ்சிபுரத்தில் கிடைச்சது, இன்னொரு கண் திருவாரூர்ல கிடைச்சது. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு தொண்டு செய்ய வந்த அடியவருக்கு அப்பொழுதே கிடைக்கும். அப்ப எந்த தொண்டு பெருசு? அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் பெருசு. இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டை காட்டிலும் நமக்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது. பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டம், ஒரு தோழராக இருந்தாலும் கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு திருவொற்றியூர்ல இருந்து படாத பாடுபட்டு காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு, அதே மாதிரி திருவாரூர்ல ஒரு கண்ணு, அது கூட பிருத்திவி ஸ்தலம் தான். 2மே பிருத்திவி ஸ்தலத்துல 2 கொடுக்கிறார் சாமி. அது சக்தி ஸ்தலம். இது காஞ்சிபுரம் அம்மையனுடைய பிருத்திவி ஸ்தலம், அங்க இடதுகன் கிடைக்குது. திருவாரூர் அப்பாவுடைய பிருத்திவி ஸ்தலம், சாமியினுடைய பிருத்திவி ஸ்தலம், அங்க வலதுகன் கிடைக்குது. அதுல கூட ஒரு நுட்பம் சரியத்துல காட்டுறார் சேக்கிழார் பெருமான். அதனால சாமிக்கு தொண்டு செய்யறதை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்தது அடியார்களுக்கு தொண்டு செய்யறதுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும் இல்லைங்களா. அதனால அம்மையார் இறைவனுடைய திருவடியை எப்படியெல்லாம் வணங்கினாங்க அப்படிங்கறத எடுத்தருளும் சேவடி அப்படிங்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். உயிர்களை ஆணவ சேற்றிலிருந்து மேல் எடுத்து தங்கில் வைத்து இன்பம் அருளும் திருவடி அப்படின்னு. எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறகு வேண்டுவதே இந்த மாநிலத்தில் அப்பர் சாமிகள் சொல்றாரு இல்லையா. அது மாதிரி ஊன்றிய திருவடியின் வேற எடுத்த திருவடி என்று சொல்லி முக்தி நான்ற மலர்பதத்தை நாடு என்றபடி அருளை தருவது இந்த எடுத்த திருவடி தான் நமக்கு அருளை தருவது. நம்ம அருள் கொடுக்கக்கூடிய திருவடி எடுத்த திருவடி தான். சேவடிக்கீழ் என்றும் இருக்கின்றார் என்று சொல்லி சொல்ல, சேவடிக்கீழ் என்றும் இருக்கிறார். ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்குன்னு அந்த வரம் கேட்கிறாங்க. சாமி கேட்ட வரத்தை அப்படியே கொடுக்கிறாங்க. அடுத்த சீர் பெருஞ்சீர் என்று சொல்லி 6 அளவு ஆயினதுன்னா ஒரு வினா போல சொன்ன என்னன்னா யாராலையும் முடியாதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. யாராலையும் முடியாது, என்னால மட்டுமல்ல யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி பல இடங்கள் அப்படி இருக்கு இல்லைங்களா. எவர்க்கும் அமையாதது அளவுபடாது என்று முடித்து காட்டியவாறு எவர்க்கும் முடியாதால் எங்க சொல்றாரு, நம்முடைய இசைஞானி பிராட்டியாருடைய வரலாற்றுல சொல்றாரு இல்லைங்களா. இசைஞானி பிராட்டியாருடைய வரலாறுல ஒலியா பெருமை செல்வனார் உரிமை செல்வ திருமணையார் அலியாப்புறங்கள் எய்தலைத்தார் ஆண்ட நம்பிதமை பயந்தார். இலியான் குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு பொன்மொழியால் புகழ முடியுமோ முடியாது, அதோட நீங்கள எவருக்கு முடியாதால் அப்படின்னார். அந்த இடத்துலதான் எவருக்கு முடியாதால் அப்படிங்கிறார். என்னால முடியாதுன்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. ஆனா எவருக்கு முடியாதால் சொன்னது அங்கதான் சொல்ற. இது நம்ம ராகவையா ரொம்ப அழுத்தி சொல்வார் அந்த இடத்த. ஆமா, எவருக்கும் முடியாதுன்னு அங்கேயும் அதிகமா சொல்றது இல்லை, ஆனா அந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா சிவபெருமானுக்கே தோழராக ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க அம்மா. அதுவும் பெரிய சிவாச்சாரியாருடைய கோத்தரத்தில் அவதரித்தவர் ஞான சிவாச்சாரியருடைய மகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவாரூர்ல ஞான சிவாச்சாரியருடைய மகள் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவை. ஒரே பாட்டுல அவ்வளவு உயர்வா சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல சொல்ல முடியாது இல்லைங்களா. சிவபெருமானுக்கு தோழர் அப்படிங்கிறதுக்கு மேல என்ன பெருமை சொல்ல முடியும். அதனால அந்த மாதிரி சொல்றாரு. எவருக்கும் முடியாதான்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லி எவருக்கும் முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி நம்முடைய மங்கையர்க்கரசியாருடைய வரலாற்றை சொல்ல வந்த பொழுது 2வது பாட்டு சொல்ற, பூசுர சூலாமணியாம் புகழி வேந்தர் போனக ஞானம் பொலிந்த புனித வாக்கால் தேசருடைய பாடல் வரும் தவத்தினாரை
செப்புவதியாம் என்னறிந்து அப்படின்னு சொல்ல செப்புவதியாம் என்னறிந்து அப்படின்னு சொல்லிட்டு தென்னர் கோமான் பாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய் நெடுங்கால மன்னி பெண்ணை ஆசில் நெறி அவரோடு கூட ஈசரடி நீழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார் என்று சொல்லி என்ன செப்புவதியாம் என்னறிந்து என்ன அவங்களுடைய பெருமையில நான் என்ன தெரிஞ்சு சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. கடைசியா மூணாவது கடைசி பாட்டுல முதல் பாட்டுல சொல்றாரு, மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளவர் குல கொழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமணந்தை கண்ணினாடார் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ் நாடு விட்டு இடர் நீங்கி தங்கள் பொங்கொழிவெண் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடலை அம்மான் போற்றலாமே அப்படின்னா யாரெல்லாம் அம்மாவுடைய திருவடியை போற்றுகின்றார்களோ அவங்க திருவடியை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும் பெருமைகளை? ஏன்னா ஞானசம்பந்த பிள்ளையாரை வைத்துக் கொண்டு அதாவது சமண இருள் சூழ்ந்திருந்த மதுரையம்பதியை சைவமாக்கி காட்டிய பெருமை மங்கையர்க்கரசியார் இல்லைங்களா? மங்கையர்க்கரசியாருடைய ஒரு பணி சாதாரணமான பணி. ஒரு பெண்ணாக இருந்து அது தன்னுடைய கணவன் சைவத்துல வைணவத்தில் இருக்கக்கூடிய கணவனை சைவத்துல கொண்டு வந்து நிறுத்தி 63 நாயன்மார்களோட நிக்க வைத்த பெருமை அம்மாவுக்கு. அது பெரிய வேலை. 63 நாயன்மார்கள் ஒருவராக நிறுத்தி காட்டிய பெருமை அம்மாவுக்கு உண்டு. அதுக்கு யார் துணை நின்றாங்க அப்படின்னா ஞான பிள்ளையார் தான் துணை நின்றது. பிள்ளையார் தான், பிள்ளையார் இல்லைன்னா அந்த பணி நடக்கிறது அப்படிங்கிறது ஞான பிள்ளையார் தான் அதுக்கு துணை நின்றது. என்னவா அதான் சொல்றார், அந்த மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம் வளர்குல குலக்குழந்து வழக்கை மாணி செங்கமல திருமணந்தை கண்ணினாலால் தென்னர்குலம் பழிதீர்த்த தெய்வ பாவை எங்கள் பிரான் சண்பயகோன் அருளினாலே இருந்தமிழ்நாடு விட்ட இடம் நீங்கி தங்கள் பொங்கலிவெண் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கடல் எம்மான் போற்றலாம் என்று சொல்லி, அப்ப என்ன இதுல என்ன ஒவ்வொரு சரிதத்திலையும் சேக்கிழ பெருமான் அப்படி கொஞ்சம் மேல போய் 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 சொல்லிட்டே இருக்கிறார். இந்த சரிதான் இதை விட அது நல்லா இருக்கு, அதை விட இது நல்லா இருக்கு, அப்படின்னா எல்லாமே உயர்வாதான் சொல்லியிருக்கிறார். அதான் ஆறளவு ஆயினது என்று சொன்னார். அதாவது நம்மளவில் அமையாது என்று சொல்றாரு. இதே மாதிரி பல இடங்கள் சொல்லுவாருங்க. கண்ணப்ப நாயனாருடைய சரீரத்தை சொல்ற பொழுது ஏனாதி நாயனார் புராணத்துல கடைசி பாட்டுல சொல்றாருங்க, தம்பெருமான் சாத்தன் திருநீட்டு சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலிறஞ்சி உம்பர்பிரான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பும் நம்பெருமான் செய்தபடி நாம் தெரிந்த வார்வுரைப்பாமர் 181 பாட்டு பாடின சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாரு, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக்கிறோம், நாம் தெரிந்த வார்வுரைப்பாமர். அவருக்கு தெரிஞ்சதா அளவு, அதுக்கு மேல என்ன இருக்கு போகுது அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறாரு. அப்ப கண்ணப்ப நாயனாரும் காலத்தினாரும் எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறாங்கன்னு அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதான் தின்னனார் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா அன்பின் திண்மை தவத்தின் திண்மை அப்படிங்கிறார். அன்பின் திண்மை தவத்தின் திண்மை. அவை அப்பாவுக்கு குழந்தை கனமா இருந்ததுனால தின்னு பேர் வச்சாரு. ஆனா அது அப்படி அல்ல. அதற்கு உண்மையான காரணம் என்னங்கிறது சிவப்புண்ணிய உரையில சொல்றார், அன்பின் திண்மை தவத்தின் திண்மை அப்படிங்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அரியார்களுடைய பெருமைகளை அளவிட்டு சொல்லவே முடியாது. அதே மாதிரி அந்த திருவையாற்று காட்சியை சொல்லுகின்ற பொழுது அதுலயே அப்படித்தான் சொல்றாருங்க. இந்த கண்ட ஆனந்த கடனிலை கண்களால் முகந்து கொண்டு எதிர்விழுந்து எழுந்து மெய் குலைந்து அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனாருக்கு அங்க நிகழ்ந்தது யார் சொல்ல வல்லார் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்லாரு, அப்பர் சாமிகளுக்கு நிகழ்ந்த அந்த நிலைய யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சி கடலை தெளிச்சிருக்கிறார். கண்ட ஆனந்த கடலினை கண்களால் உகந்து கொண்டுள்ளார். எதிர்விழுந்து எழுந்து மெய் குலைந்து எப்படி பாருங்க, அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தது யார் சொல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த அருள் வரலாற்று சில இடங்களை எல்லாம் சேக்கிழ பெருமானால் என்னால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி பல இடங்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒரு இடம் அம்மையாருடைய அருள் வரலாற்றை சொல்லியது என்று சொல்லி அதான் சொல்றாரு. அந்த எடுத்தருளும் சேவடிக்கல் என்றும் இருக்கின்றாரே அடுத்த பெரும் சீர்பரவல் ஆறளவு ஆயினதம்மா என்று சொல்லி அவங்களுடைய பெருமைகளை யாராலும் சொல்ல முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அம்மையாருடைய அருள் வரலாறு அவ்வளவு என்றும் இருக்கின்றார் அப்படின்னா அம்மையாரது பெரும் சீராகும் என்பதனை மேலும் வலியுறுத்து. அடிக்கீழ் இருத்தல் மட்டுமன்று ஆடும்போது கீதமும் பாடிக்கொண்டு இருத்தலுமா. சும்மா திருவடிக்கீழ் அம்மா உட்கார்ந்து இருக்கல, அரவாணி ஆடும் போது உன் அணியன்கள் இருக்க என்றார்னா பாடிக்கொண்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. திருவடிக்கீழ இருந்து பெருமானுடைய திருவடியை போற்றி பாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதான் ரொம்ப என்றும் இருக்கின்றார் என்று சொல்லி சொல்றார். அடுத்த இறுதி திருப்பாட்டு, ஆதியோடந்தமில்லாம் அருள் நடம் ஆடும் போது
கீதமும் பாடும் அம்மை கிளரொளி மலர்த்தால் போற்றி சீதநீர் வயல் சூழ் திங்கள் ஊரில் அப்பூதியாராம் போதமா முனிவர் செய்த திருத்தொண்டு புகழலுற்றேன் ஆதியோடு அந்தமில்லா அருள் நடமாடும் போது அப்படி ஆதியோடு அந்தமும் இல்லாத இறைவன் அருட்கூத்தாடும் போது கீதத்தை முன்பாடும் அம்மையாரது ஒலி கிளறும் மலர் போன்ற பாதங்களை துதித்துக் கொண்டு அந்த அம்மையாருடைய திருவடிகளை துதித்துக் கொண்டுங்கிற அதாவது முதல்ல இறைவனை கீதத்தால் பாடியது அம்மையார் தாங்க. முதலாவதாக பதிக அமைப்பில பாடியது அம்மையாருடைய திருப்பாடல்கள் தான். அதற்கு பிறகுதான் நம்முடைய எல்லா தேவாரங்களும் வந்தது. ஏன்னா அம்மையாருடைய காலம் ரொம்ப முற்பட்டது இல்லைங்களா, 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. அறுதிட்டு சொல்ல முடியல, 2 அல்லது 3 என பாடல் அமைப்புகளை வச்சு சொல்றாங்க. அம்மாவுடைய பாட்டுல பாத்தீங்கன்னா மற்ற எந்த தெய்வமுமே வராது, சாமி அம்பாள் சாமி அம்பாள் அவ்வளவுதான், மற்ற எந்த ஒரு தெய்வமே அதுல வராது. அப்படி இந்த இடத்துல ஆதியோடு அந்தமும் இல்லாத இறைவன் அருட்கூத்தாடும் போது கீதத்தை முன்பாடும் அம்மையாரது ஒலி கிளறும் மலர் போன்ற பாதங்களை துதித்துக் கொண்டு அந்த பாதத்தினுடைய துணையாலே குளிர்ந்த நீர்வளமுடைய வயல்கள் சூழ்ந்த திங்களூரில் வாழ்ந்த அப்போதியாரும் ஞான பெருமுனைவர் செய்த திருத்தொண்டனை சொல்ல தொடங்குகின்றேன் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது அப்பர் சாமிகளுடைய பெருமைகளை முழுவதும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அப்போதி நாயனாருடைய புராணத்துல தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா. அப்போதி நாயனாருடைய புராணத்துல நம்ம அப்பர் சாமிகளுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அப்போதி நாயனாருடைய புராணத்துலதான் ஒரு குருநாதர் மேல எவ்வளவெல்லாம் பக்தி வச்சிருக்க முடியும் அப்படிங்கறத இதுலதான் சொல்ல முடியும், இதுலதான் பார்க்க முடியும். ஒரு குருநாதரை வேறொருவர் அப்படின்னு சொன்னதுக்கு அவரால் தாங்க முடியல இல்லைங்களா. வேறொருவர் அப்படிங்கறத நன்றருளி செய்தலீர் அப்படிங்கிற வேறொருவருடைய பெயர் வைத்ததன் காரணம் என்ன, நீர் அமைத்த தண்ணீர் பந்தலில் நும்பெயர் எழுதாது வேறொரு பெயர் எழுதிய காரணம். சாதாரண எல்லாரும் கேட்கத்தானே செய்வாங்க, அப்படி சொன்னதுதான், வேற ஒண்ணுமே சொல்ல அவரு. அதுக்கே அப்போது நான் என்ன சொன்னார்னா, நன்றருளி செய்தலீர் நானில் அவன் பதகருடன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலை வென்றவர்தன் பெயரோ வேறொரு பெயர் என வெகுழ்வார் அப்படின்னார். கோபம் வந்து சிரமம். அப்புறம்தான் அதை சொல்ற நின்ற மறையோர் அதுகேலா நிலையழிந்த சிந்தையனாய் அப்படின்பார். அப்பதான் நன்றி செய்தலீர் நல்ல வார்த்தை நீங்க சொல்லல என்று சொல்லி அந்த இடத்துல அது சொல்ல. அடுத்த பாட்டுல பொங்கு கடல் கல்மதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கடனார் போனத்தில் அறியாதார் யாரோடு மங்களமாம் திருவேடத்துடன் இவ்வாகி மொழிந்தீர் நீர்தாம் யார் என் குறைவீர் அப்படின்னு மங்களமாம் திருவேடத்தை மங்களமாம் திருவேடன் அந்த இடத்துல தான் சொல்றாரு. ஆமா, திருவேடத்தை மங்களமாம் திருவேடன் சொன்னது அப்போதி நாயனாருடைய சரீரத்துல. அதனால திருவேடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எப்பொழுதும் வேடம் தான், வேடம் பெய்தல வீடு எளிதாம் அப்படின்னு அன்பர் வேடமே சிந்தை செய்வார். மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்துல அரசரா இருந்தாலும் கூட எப்பொழுதும் வேடமே சிந்தை செய்வார். அவன் திருநீர் பூசிட்டு இரவு நேரத்துல போறான், யாரு முத்தநாதன், அப்படி வாயில் கதவு தானே திறக்குது. அங்க வேலை செய்யக்கூடிய பணியால் கடைநிலை காவலன் கூட திருநீரை கண்டா திறந்து வரும். அப்ப அந்த அரசர் எப்படி இருந்திருப்பார். முத்தநாதன் போன நேரம் என்னன்னா இரவு நேரம் சரிங்களா. இரவு நேரத்துல ஒருத்தர் அரண்மனைக்குள்ள போறான். அரண்மனைக்குள்ள போக முடியுமா சாதாரணமா, எவ்வளவு காவல் இருக்கும். ஆனா அந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய வாயில் காவலன் திறந்துடுறான், மணங்கி திறந்துடுறான், உங்க சாமி அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த அரண்மனைக்குள்ள அத்தனை அடியார்கள் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. கடைசி அந்த புறத்துக்குள்ள போற பொழுதுதான் அரசமாதேவி இருக்கிற அந்த இடத்துக்கு செல்லுகின்ற பொழுதுதான் இடை தெரிந்து அருள வேண்டும் துயில்கொள்ளும் இறைவன் சொல்லி தத்தன் சொல்லும். பெரியவங்க இருக்கிற இடத்துக்கு நேரங்காலம் தெரிஞ்சு போகணும். இந்த நேரம் அதற்கான நேரம் அல்ல. ஏன் அப்படிங்கறதுக்கு செய்யக்கூடிய உரை சொல்றாரு. இந்த நேரத்துல போனா அடியாருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உபச்சாரத்தை அரசர் செய்ய முடியாது, அதனால ஒரு குற்றம் வரும். ஏன்னா அடியார் அப்படின்னா அதுக்கு தனியா உபச்சாரங்கள் செய்யணும். அது படுக்கறையில் இருந்து அவர் என்ன செய்ய முடியும், அதனால அங்க போக வேண்டாம் அப்படிங்கிற உரையாசிரியர் அதெல்லாம் விவரமா நல்ல விளக்கமா எழுதியிருக்கிறார். அப்ப அந்த அரசன் அங்க இருக்கக்கூடிய வாயில் காவலர்கள் வணங்கி நிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அரண்மனை இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் என்று சொல்லி, அப்போதி நாயனார்னாவே நமக்கு அதாவது அப்பர் சாமிகளுடைய திருவருள் பெறணும். அப்போதி நாயனார் குருநாதர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அப்பர் சாமியினுடைய திருவடியை வணங்குவாங்க. அப்பர் சாமியினுடைய திருவருள் பெற்றா அப்போதி நாயனாருடைய திருவருள் கண்டிப்பா கிடைக்கும். அது நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம இங்க நம்ம தாரமங்கல ராஜலட்சுமி அம்மா அவங்க அப்போதி நாயனார் தான் குருநாதரா கொண்டிருக்கிறாங்க.
நான் ஐயா தான் ஒரு முறை சொன்னாங்களாம், அப்போதி நாயனாருடைய திருவருள் வேணும்னா நீ அப்பர் சாமியுடைய திருவடியை வணங்குன்னு சொல்லி. அதனால அப்பர் சாமி குரு பூஜை அவங்க வீட்டுல செய்யறாங்க. நம்ம அப்பர் சாமியுடைய குரு பூஜை தான் அவங்க செய்வாங்க. ஆனா அவங்க குருநாதராக ஏற்றுக்கொண்டது அப்போதி நாயனார். அப்போதி நாயனாருடைய திருவருள் முழுவதும் வேணும்னா யாரும் வணங்கணும், அப்பர் சாமியில வணங்கணும். அப்பதான் அப்போதி நாயனார் மகிழ்ச்சியா இருக்கும். நம்முடைய குருநாதரை வணங்குறாங்கன்னு சொல்லி அது ஐயா சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஒரு முறை. எனக்கு ஏமா நீங்க அப்போது நாயனார் தானே உங்களுக்கு குருநாதர், ஏன் நீங்க அப்பர் சாமியில் பூஜை வச்சு வீட்டுல அடியார் அழைக்கிறீங்கிறதுக்கு அவங்க அந்த காரணம் சொன்னாங்க. அப்போது நாயனாருடைய குரு பூஜை நம்ம கோவையில அனிதான்னு சொல்லி அந்த அம்மாவும் நல்லா சிறப்பா செய்யறாங்க. ஒரு 300 பேரு அழைத்து அவங்க மண்டபம் தனியா பிடிச்சு செய்யறாங்க. நிறைய குரு பூஜைகள் எல்லாம் நம்ம அடியார்கள் செய்யறாங்க, வீட்டுல வச்சு செய்யறாங்க. ஐயன் நடமாடும் போது கீதமும் பாடுதல் சிவபூதங்கள் ஆகிய பெய்கணங்களுக்கு இயல்வது என்று சொல்ல, அதில் அம்மை அவற்றுள் ஒன்றாகி பெய் வடிவம் பெற்றனர். அதனை வேண்டி அதாவது பெருமான் அப்படி அண்டமுறை ஆடுகின்ற பொழுது சிவகணங்கள் தான் பாடும். இப்ப அம்மா எப்படி இருக்காங்க, சிவகணங்கள் ஒன்றாக பெய் வடிவம் எடுத்து இருக்கிறதுனால அவங்கதான் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனை வேண்டி பெற்றனர் என்று சொல்லி சொல்றாங்க. அம்மையார் பிறந்து மொழிபெயர்ந்தெல்லாம் அடியாரிடத்தும் ஐயனிடத்தும் காதல் சிறந்து ஒழுகிய நடத்தால் ஒரு நாள் வந்த அடியாருக்கு அமது ஊட்ட திருவமது மட்டும் கைகோட கரியமதன் உதவாதபடியால் மாங்கனிகள் 2 ஒன்றை அம்மையார் படைக்க நேர்ந்தது என்றுவாறு கண்டுகொள் என்று சொல்லி சொல்றாங்க. எதுவும் இல்லைன்னா என்ன செய்ய முடியும், சாப்பாடாவது போடலாம். அந்த காலத்துல சாப்பாடு தான் முதல்ல வைப்பாங்க. இந்த சரீரத்துக்கு முக்கியமானதே அதுதானே, அந்த மாங்கனி தான் முக்கியமானது இல்லைங்களா. இந்த மாங்கனி தான் அந்த சரீரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. சாப்பாடு கரியமதன் உதவாதே திருவமது கைகூட அப்படின்னு வெறிமலர்வேல் திரு அணையால் விடையவன் தன் அடியவரை பெறலிய விருந்தாலும் பேரதன் மேல் இல்லையனும் பெருவிறப்பில் என்று சொல்லி சொல்ற. விடையவன் தன் அடியவரே பெறலிய விருந்தா, அதுக்கு மேல என்ன இருக்கு? பெருமானுடைய அடியாரை விருந்தா வந்தாச்சுன்னா அதுக்கு மேல ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற. இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா தான் நம்மளுக்கு சிரமமா இருக்கு. ஆமா, பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா பரவாயில்ல. அப்போதையாராம் போதமா முனிவர் என்று சொல்லி சொல்ற. அப்போதையார முனிவர் அப்படின்னு சொல்றாரு. போதமா முனிவர் என்று சொல்லி சொல்றாரு. போதமா முனிவர் ஞான பெருமுனிவர் என்று சொல்லி சொல்றாரு. அது அப்போது நாயனார் சொல்ற பொழுது என்ன சொல்லுவாருன்னா அலலோம்பும் அப்போதி அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அந்தனரில் மேம்பட்ட அப்போதி அப்படின்பாரு. காமம் கோபம் கடிந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா கோபம் வரும், எல்லாம் கடிந்தவர்னு சொல்லிடுறாரு. ஆனா எப்ப கோபம் வந்தது? குருநாதரை வேறொருவர் சொன்னதுனால வெகுள்வார் அப்படிங்கிறார். அந்த இடத்துல கோபப்பட்டாருன்னே சொல்றாரு சேக்கிழ பெருமாள். ஆமா, வெகுள்வார் அப்படின்னே சொல்றாரு. எந்த இடத்துல கோபம் வரணுமோ அந்த இடத்துல வரணும். கோபமே எனக்கு வராதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிவபெருமானை பத்தி யாராச்சும் பழிச்சு சொன்னா எனக்கு கோபமே வராதுன்னு சொல்லி சிரிச்சுட்டு போக முடியுமே என்ன? அப்படி போனா நம்ம அடியாரே இல்லைன்னு தான் அர்த்தம். ஒன்னு தட்டி கேட்கணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நாம வெளியில போயிடணும், பெருமாட்ட விண்ணப்பம் வைக்கணும். ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் செய்யணும். பரவாயில்ல, பேசினா பேசிட்டு போறான்ட்டாங்க இருக்கக்கூடாது. அடியார்களையோ சிவபெருமானையோ பழிச்சு பேசுறாங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லை. அதான் பார்வதி தேவியார் கந்தபுராணத்தில் இருக்கு. அம்மா தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. சின்ன குழந்தையார் சின்ன பொண்ணா இருக்கிற பொழுது சிவபெருமானே கணவனா வரணும்னு தவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிவபெருமானே போறாரு, வயதான கோலத்துல போறாரு. எதுக்குமா இப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு கேட்கிற பொழுது அம்மா சொல்றாங்க, நான் சிவபெருமானையே கணவனா அடையணும்னு சொல்லி. அது சிவபெருமான சுடுகாட்டுல ஆடிட்டு இருப்பாரு. அவர் பாம்பை எல்லாம் அணிந்து கொள்வாரு. அப்படி இப்படின்னு எல்லாம் இவரே சொல்வாரு. அம்மா காதை பொத்திக்குவாங்க. சாமியை பத்தி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு காதை பொத்திக்குவாங்க. ஏன்னா சிவ அபச்சாரம், அதை கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் சாமி தன்னுடைய இதை காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். இது பார்வதி திருமணத்துல கந்தபுராணத்துல வருது. பார்வதி தவம் செய்கின்ற பொழுது சாமியே போறார். அதாவது குருவை உபாசித்து பெற்ற முதல் மனது திருவடி ஞானத்தாலே பதிய நாடி கண்டு பாதம் நீங்க பெற்றவராதலே ஞான பெருமுனிவர்களை முனிவர் என பெற்றார் என்று சொல்லி சொல்றார். அதான் குருவை உபசித்து பெற்ற முதல் மனது ஞான பெருமுனிவர் என்று சொல்லி சொல்றார். குருநாதருடைய அமுது செய்யணுங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தைய உயிர் பெற்று வந்தும் கூட மகிழ்ச்சி அடையலன்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்த அருளுதற்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தை நோந்தார். இறந்து போன குழந்தை உயிர் பெற்று வந்தா யாராவது சிந்தை நோவாங்களான்னா சாதாரண உலகில் இருக்கிறீங்கனால முடியவே முடியாது.
அதெல்லாம் கடந்தவர் அப்போதி நாயனார். மனைவி மக்களோடு இல்லறத்தில் வாழ்ந்தாராயினும் அப்போது பற்றில்லாத மனத்தின் ஞான துறவு கொண்ட பெருமுனிவர். ரொம்ப முக்கியங்கிறது, மனைவி மக்களோட தான் இருக்கிறார் இல்லறத்துல, ஆனா ஞான துறவு கொண்டவர் அப்போதி நாயனார் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றார். ஆமா, மனைவி மக்களோட இருந்தா எவ்வளவு பற்று இருக்கும், இல்லாம இருக்க முடியுமா என்ன, இருந்துதான் ஆகணும். ஆனா அவர் அப்படி அல்ல, இல்லறத்தோடு இருந்தாலும் கூட அந்த ஞான துறவு என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்து பணி செய்தவர் அப்போதி நாயனார் என்று சொல்லி சொல்றார். ஞான துறவு கொண்ட பெருமுனிவர் என்றும் அங்கன் கொண்டு அவரது சரிதம் காண புகழ் வேண்டும் என்றும் உலகரை வழிப்படுத்தியது ஆசிரியரது தெய்வ கவிநலர் என்று சொல்லி, முனிவர் என்றே அமைவுடைத்தாயிலும் போதம் என்றது, அதாவது போதம்னா ஞானம் பெற்றவர் அர்த்தம். போதம்னா ஞானம் இல்லை, சிவஞான போதம் சொல்றோம் இல்லையா, அப்படின்னா ஞானம். தம்முதல் குருவாய் தவத்தில் உணர்த்த பெற்ற போதத்தினை உடையவர் என்றும், மா என்றது அதனால் உரைப்பு பெற்று நின்ற சிறப்புடையவர் என்று சொல்லி இந்த பாட்டுல ரொம்ப அப்போதி நாயனாரை தோற்றுவாய் செய்யக்கூடிய பாடலாக இருந்தாலும் கூட போதமா முனிவர் அப்படிங்கிறார். அப்போதி நாயனார போதமா முனிவர் என்று சொல்லி சொல்றார். செய்த திருத்தொண்டு புகழ் அவரது பண்பும் அவர் அப்போது மாறாம் போதமா முனிவர் செய்த என்று சொல்லி அந்த தொண்டை சொல்ல கூறுகின்றோம் என்று சொல்லி சொல்றார். இந்த சரித்திரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது கற்பனை என்று சொல்லி சிவகணியா சில இடங்கள் சொல்வார். இதுல நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது வேளாளர் குலத்தை பத்தி சொல்ற, வணிகருடைய குலத்தை பத்தி சொல்றார். தர்மத்தின் வழி நின்று வாய்மையில் ஊனமில்லா சிறப்பு பெரு வணிகரது குடிகளுடைய இயல்பு. வணிகர் எப்படி இருப்பாங்கன்னா தர்மத்தின் வழியிலே நின்று, அப்புறம் வாய்மையில் கொஞ்சம் கூட வாக்கு தவறாது இருக்கக்கூடியவர் என்று சொல்லி சொல்றார். பிறர்க்கரிய பெண்மக பெறுதல் முன்னை தவத்தால் ஆவது. பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு தவம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற. ஆமா, அப்படிதான் சொல்லப்படுது இல்லைங்களா. மலை குதவும் அது நம்முடைய மனக்கஞ்சர நாயனார் பணத்திலே வருது இல்லைங்களா. பிழைக்கு நதி நமக்குதவர் பெண்குடியை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். மலை குதவும் பெருங்கற்பின் மனை கிளத்தியாரிடத்து பிழைக்கும் நதி நமக்குதவர் பெண்குடியை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான். அதாவது மானக்கஞ்சார நாயனார் பிறவியை நீக்குவதற்கு யாருடைய தவம் தேவைப்பட்டதா, அந்த பெண்ணுடைய, அந்த பெண்ணை தானே, அந்த பெண்ணாலதான் திருவள்ளுவர் அங்க நிகழ்ந்தது. கூந்தலை அறிந்து கொடுக்க அந்த நேரத்துல நம்முடைய இவர் மானக்கஞ்சார நாயனுடைய மருமகன் தான் ஏயர்வன் கலிக்காம நாயனார். பெரிய புராணத்தில் எப்படின்னா கணவன் மனைவி நாயன்மார். யாரு, நம்முடைய மங்கையர்க்கரசியாரும் இவர் நின்றசி நெடுமாறனாரும், அப்புறம் மாமனாரும் மருமகனும் நாயன்மார். மானக்கஞ்சார நாயனாரும் அதே மாதிரி ஏர்வன் கலிக்காம நாயனார். அப்பா அம்மா மகன் 3 பேரும் நாயன்மார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இசைஞானி பிராட்டியார், சடையனார், இப்படி எல்லாம் ஒரு குடும்பமா நாயன்மார்ல இருக்குது பாருங்களேன். அதான் பெரிய வேலை. இதெல்லாம் நமக்கு அப்புறம் அமைச்சர் அரசர் எல்லாம் இருக்கிறார். பெருமை நம்முடைய குலசிறை நாயனார், அரசர், அதே மாதிரி நின்றசி நெடுமாறனார், இப்படி எல்லாம் ஒவ்வொரு உறவுகள் இப்படி எல்லாம் நமக்கு நாயன்மார்களாக இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. தளர்நடை பருவத்தை அடிமை பண்பில் பழகி வரும் மொழி பயிலுதலும், மொழி பயின்ற பின் எல்லாம் மண்டலாட்ட அயரும் பருவத்தையும் இறைவர் காதல் சிறந்த திருவார்த்தை பயிலும் முன்னை தவப்பேற்றால் ஆவதுன்னு. குழந்தையா இருக்கிற பொழுது இறைவனுடைய திருவருள் அதை பெருமைகளை பேசுவது, அப்புறம் அடியார்கள் அவங்களை உபசரி, இதெல்லாம் எப்படி வரும்னா போன பிறப்புல கொஞ்சம் தவம் இருந்தா தான் வரும், இல்லைன்னா வராது இல்லைங்களா. வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் முனைந்த சடை அண்டர்புரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று. அப்புறம் என்ன சொல்ற, தொண்டர்வரில் தொழுது தாதியர் போற்ற அப்படின்னா, தொண்டர்வரில் தொழுது அப்படின்னா அடியார் வந்தாலும் வணங்குவாங்களாம் அம்மா, பெருமானுடைய பெருமைகளே பேசிக் கொண்டு இருப்பாங்களாம். எப்ப வண்டல் மண்ணில் விளையாடுற பொழுது 2 வயசு 3 வயசு இருக்கிற பொழுது அதுக்கு என்ன வேணும், பழைய தவம் கொஞ்சமாவது இருக்கணும், இல்லைன்னா நடக்காது. நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த குழந்தைக்கு விவரமாகிற வரைக்கும் கேட்கும். அதற்கு பிறகு அதனுடைய தவம் என்னமோ அது மாதிரிதான் நடக்கும். அதனால நம்ம வருத்தப்பட முடியாது இல்லைங்களா. கொஞ்சம் பழக்கத்துக்கு கொண்டு வரலாமே ஒழிய முழுக்க அதனுடைய ஒரு வினை பயன் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் வருங்க. நான் பார்த்துருக்கிறேன் எங்க திருக்கூடத்துல ஒரு பேர் சொல்லல, அந்த 2 பசங்களும் சின்ன பசங்களா இருக்கிற பொழுது இதுக்கெல்லாம் இவங்கெல்லாம் பரவாயில்ல, இப்படியே இருக்கிறாங்க, இப்படியே வந்துட்டாங்க. சின்ன பசங்களா இருக்கிற ஓடி வேலை செய்வாங்க, திருக்கூட்டத்தில் உலார பணி செய்வாங்க, பாடுவாங்க, எல்லா பணி செய்வாங்க. இப்ப கல்லூரி போயிட்டாங்க, +2 மேல போயிட்டாங்க 2 பேரும். இப்ப திருக்கூட்டத்துக்கு வர்றதே இல்லை.
அவங்க வர சொன்னாலும் வேற எங்கேயாச்சும் போயிடுறாங்க, திருக்கூட்டத்துக்கு வரதில்லை. அப்படின்னா அந்த ஒரு கொஞ்சம் தான் நாம அவங்களை வந்து அதாவது கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது நம்ம கையில் கொஞ்சம் தான் இருக்கு. அப்புறம் சாமி தான் பண்ணணும், அதுக்கு மேல நம்ம ஒன்றும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வருவாங்க, அவங்களே உணர்ந்து வருவாங்க பாருங்க, அப்பதான் நிரந்தரமா இருக்கும். அவங்களே உணர்ந்து வருகின்ற பொழுது போக மாட்டாங்க, நம்ம போக சொன்னாலும் போக மாட்டாங்க. அதுதான் பெரிய. அதுக்காக நம்ம செய்யறத செஞ்சுட்டே தான் இருக்கணும் இல்லைங்களா? அம்மா எல்லாம் அப்படி இல்லை, முன்னை தவம் இருந்ததுனால குழந்தையிலிருந்து அப்படியே வந்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய வேலை. அது 2 தொண்டும் செஞ்சிருக்கிறாங்க, இறைவனுக்கும் தொண்டு செஞ்சிருக்கிறாங்க, அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. அதான் ரொம்ப வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் புனைந்த சடை அண்டர்பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொழுது என்று சொல்லி சேக்கிட பெருமான் நமக்கு அந்த இடத்த சொல்றார். அப்படின்னா அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, முன்னை தவம் பெற்றால் ஆவது அப்படின்னு சொல்லி சேர்க்கக்கூடிய உரை சொல்றார். மனையறத்தில் நின்றபடி வலம் பெருக்கி இல்லினை நீக்கி வெளிநாடு செல்லாது செய்யப்படுவதும் கப்பல் ஓட்டி கடல் மீது வேற்று நாடு சென்று செய்யப்படுவதும் என வாணிபத்துறை பண்டை நாளிலும் இருவகையால் பாருங்க. அந்த காலத்திலே வெளிநாடுகள் சென்று வியாபாரம் எல்லாம் செய்து கொண்டு வந்திருக்கு. பொருள் ஈட்டுவதற்காக கணவன் வெளியிலே போறது அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்திருக்கு இல்லைங்களா? நமக்கு நிறைய அகநானூறு புறநானூறு எல்லாம் அப்படி இருக்குது, நிறைய இருக்கு. அதான் இத பெரிய புராணத்துல இந்த இடத்துல பொருள் ஈட்டுவதற்காக போறதுக்கு ஒரு உரிமை இருந்திருக்கு ஆண்களுக்கு. இவர் அப்படி சொல்லிட்டு தான் போறார். ஒருவரிடத்து குறை வேண்டுவோர் மனையறத்தில் வளாது ஒரு மாதர்கள் அந்நிலைக்கண் நின்றே தமது மனையின் வந்தனை அடியாருக்கு அன்புடன் அமுது ஊட்டியும் பொன்மணி தூள் மூலியவற்றில் வேண்டுமனையவற்றை அளித்தும் இறைவன் திருவடிக்கு உணர்வு முதிரும்படி ஒருகி செவனரின் நிற்றலும் கூடும். இல்லறத்தில் இருந்தபடி அந்த காலத்தில் பெண்கள் என்ன செய்யாங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு உணவு கொடுப்பது, துணி, பொருள் முதலியெல்லாம் கொடுத்து தொண்டு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன முடியுமோ அந்த தொண்டை செய்யறது, வெளியில போய் செய்யாம வீட்டுக்கு வரக்கூடிய அடியார்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் அது ஒரு பெரிய தொண்டுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவரிடத்து குறை வேண்டுவோர் மாங்கனி முதலிய இனிய பண்டங்களை கையுறையாக வைத்துக் கொண்டு குறைதேற பெறுதல் முன்னாளில் நின்று வரும் வழக்கு என்று சொல்லி, உடல் நாயகனாகிய கணவன் தம்மிடம் சேர்ந்து வைப்பித்த பண்டங்களை அவன் இன்னதற்கு பயன்படுத்த என்று பணிக்க பெறாத போது மனைவியார் அவற்றை ஏற்றவாறு உயிர் நாயகராக இறைவர்வால் ஏற்பித்து பயன்படுத்துதலும் கற்பு நெறி நிற்கும் மனைவியாருக்கு இல்லறத்திற்குரிய வழக்காகும் என்று சொல்லி, அதாவது கணவனுக்காக இருந்தாலும் கூட அதை வந்து இறைவனுக்காக, இறைவன் அடியார்களுக்காக செய்யறது அப்படிங்கிறது வந்து இல்லறத்திற்குரிய ஒரு வழக்கு என்று சொல்லி தவறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவன் அடியவர்கள் பசி தணைந்தால் அவரை உடனே பசி தீர்த்தல் கடன் கரியமுது முதலியவை அது போன்று உதவா விடினும் திருவமுது கனி முதலியவற்றுடன் விரைந்து அழைத்து உண்பித்து அவரது மகிழ்ச்சி காணுதல் அன்பு நெறிக்குரிய வழக்கு என்று சொல்லி சொல்லியிருக்காரு. அடியார்கள் வந்தா நம்ம முறையா என்னன்னா பொரியலோட தான் சாப்பாடு போடணும். சரி, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வந்தவர் ரொம்ப பசியோட வர்றாரு, ரொம்ப வயசானவர், பசி தாங்க மாட்டாரு, அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா நேரம் ஆகும். அதனால ஒரு குழம்போ அல்லது மோரோ ரசமோ தயிரோ ஏதோ இருக்குதுன்னு வைங்களேன், அவர் பசியை ஆற்றுவதுதான் நம்மளுடைய கடமையா இருக்கணும். அங்க இலக்கணம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிற அவசியம் இல்லை. இலக்கணப்படியே செய்யணும்னா அது வேற. அதாவது நம்முடைய இளையான்குடி மாறனாயனர் எப்படி செஞ்சார் அப்படின்னா, மண்டு காதலின் ஆதனத்தினை வைத்து அர்ச்சனை செய்துவின் அப்படின்னு, அது ரொம்ப முக்கியம். மண்டு காதல் அப்படின்னா நூல்களில் விதித்தபடி இல்லாத உண்மையா அடியாரிடத்துல அன்போடு செய்யறது அப்படிங்கிறது ஒண்ணு. மண்டு காதல்ல நிலை பெற்ற அன்பு அப்படின்னு சொல்லி, அதனால இந்த இடத்துல வந்து அதெல்லாம் 4 வகையான உணவு, 6 வகையான சுவை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை. அந்த நேரத்துக்கு பசி தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை இப்போ வந்தாங்க, இட்லி மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது, சாம்பார் சாதம் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுவுமே இல்லாத அனுப்ப முடியுமா? இல்லைங்க நான் அப்படிதான் செய்வேங்க அப்படின்னு அடம் முடிச்சுட்டு இதெல்லாம் செய்யறதுக்கு நேராக நம்ம போக சொல்றதுக்கு இருக்கிறத கொடுத்து அனுப்புறது சிறப்பு இல்லைங்களா? இருக்கிறத ஏதோ அதை செய்யலாம். இருந்தாங்கன்னா இன்னும் நம்ம நினைச்ச மாதிரி செய்யலாம். அந்த அளவுக்கு நேரம் இல்லாதனால அதுக்கு தகுந்த மாதிரி செய்யறது தான் ஒரு தர்மம் என்று சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இனிய உணவு பண்டம் பெற்றபோது அவர்கள் ஒரு பங்கு மனைவிக்கு உண்டு என்றென்னாது நாவின் சுவை புலனுக்கு ஆளாகி தானே முழுதும் உண்டு விடுதல் நல்ல கணவனுக்கு பாங்கன்று. ரொம்ப முக்கியம். நல்ல டேஸ்டா இருந்ததுன்னா நம்மளே ஒரு குடி குடிச்சிடலாம், அவங்க என்ன பார்க்கல நாளைக்கு இது வந்தா அப்புறம் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு முறை அப்படின்னு சொல்லி நமக்கு இது உலகியல்ல ஒரு இது சொல்றாரு, நம்ம சிவகணிய உரையில சொல்றாரு. ஆமா,
மனைவியனிடத்தை இவ்வாறு ஒழுகுகின்றவர் உலகில் வேறு யாவருக்கு என்ன விளைவிக்கவர். என்ன சொன்னாரு, மனைவிகிட்டே இப்படி இருக்கக்கூடியவர் உலகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிவனடியாரை ஊட்டும் உணவு இறைவன் உண்டதாகும். அடியாரை ஊட்டிய மாங்கனி இறைவரை வேண்ட தரப்பட்ட நிகழ்ச்சியின் உண்மையை நன்கு விளக்குவது என்று சொல்லி இந்த சரியத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அதாவது அந்த மாங்கனி ஏன் முதல்ல கொடுத்ததை விட சுவையா இருந்தது அப்படின்னா அது காரணம் சொல்றாரு. அந்த அடியாருக்கு கொடுத்ததுனால அதனால வரக்கூடிய ஒரு புண்ணியம் இருக்குது இல்லையா, அது சேர்ந்து அந்த சுவைக்கு காரணம் அப்படிங்கிறது. இயல்பா ஒரு சுவை இருக்கும், அந்த ஒரு மாங்கனி அடியாருக்கு கொடுத்ததுனால மீண்டும் அந்த சுவை இதுல கூடுதல் ஆயிடுச்சான், அது போனஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால அந்த மாங்கனி நம்ம சுவையா இருந்தது. சிவகணி உரையில சொல்லியிருக்கிற அது காரணம் அதுதான், அடியார் உண்டதுனால அந்த மீண்டும் அவர் உண்டக்கணி இன்னும் கொஞ்சம் சுவையா இருந்தது என்று சொல்லி சொல்றாரு. இப்படி பிறருக்கு கொடுத்து அவரது இன்முகம் கண்டு மகிழும் இன்பம் அறியாதார் தமது உடைமை பொருட்களை இழந்தவரே ஆவர் என்று சொல்லி சிவனடியாரை ஊட்டும் உணவு இறைவன் உண்டதாகும். அடியாரை ஊட்டிய மாங்கனி இறைவனை வேண்டி தரப்பட்ட நிகழ்ச்சியின் உண்மையை நன்கு விளக்குவது. இறைவர் ஒருவனுக்கு செய்யும் பேரருள் பிறர் அறிய விளம்பும் தன்மை தன்று. சாமி ஒரு அருள் செஞ்சுட்டாருன்னா அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. அதனாலதான் அம்மா சொல்லாம இருந்தது காரணம். ஆமா, இன்னொரு கனி அம்மா பெருமானுடைய அந்த திருவருளை அவ்வளவு சீக்கிரம் சொல்லல. கடைசியா ரொம்ப இருத்து பிடிச்சதுனால வேற வழியே இல்லாமதான் அம்மா பரமதத்தன் சொல்றாங்க. அதனால சொல்லக்கூடாது அப்படிங்கிற. கணவன் வினவிய செய்திக்கு உண்மையை சொல்லாது விடுதல் கற்பு நெறிக்கு இழுக்காகும். அதனால உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இருவேறு தர்மங்கள் தம்முள் முரண்பட்ட போது உண்மையை ஒழியாது உரைத்து விடுதலே சிறந்த தர்மம். சொல்லலாமா வேண்டாமா, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது என்ன நடந்தாலும் சரி உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டாங்க. அதுதான் தர்மம் என்று சொல்லி எல்லாம் சிவனிடத்தை ஒப்புவித்த அன்பு நிலையில் உள்ளாருக்கு எவரும் துன்பம் கவலையே முதலியவற்றை தானே தாங்கி நிற்பது சிவனது செயல் என்று சொல்லி சொல்றார். அன்பு நெறியில் தெரியாதாருக்கு அருள் வெளிப்பாட்டு நிகழ்ச்சிகள் அச்சமே விளைவிப்பன என்று சொல்லி சொல்றார். மனைவியை கணவன் புறக்கணித்து நீத்து அகன்று விடினும் அது பற்றி மனைவியின் சுற்றத்தார் பூசல் செய்யாது. எவ்வாற்றாலும் மனைவி கணவனுடன் வாழ வேண்டியது கற்பு நெறியை கொண்டு மனைவியை தாமே கொண்டு போய் கணவனுடன் சேர்த்து விட முயல்வது நல்ல சுற்றத்தார். அந்த காலத்துக்கு இது ஒத்து வரும், ஆனா இந்த காலத்துக்கு அது லாஜிக் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் என்னென்னமோ நடக்குது. அதனால பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. நிறைய செய்திகள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி கூட செய்வாங்களான்னு பாத்தீங்களா. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் கணவன் திருமணமாக கூடிய ஒரு பையனை குஜராத் என்ன ஒரு ஸ்டேட் இது நார்த்ல தான் திருமணம் நிச்சயமானதுக்கு பிறகு அந்த பையனை கூட்டிட்டு போய் மலை மேல இருந்து கீழே தள்ளி இது பண்ணிருக்கா. அந்த பெண் வேற ஒரு பையனோட பழக்கம் இருக்கு. அந்த பையனும் அந்த பெண்ணும் சேர்ந்து அப்படி செஞ்சு பெரிய குடும்பம், பெரிய பெரிய மல்டி மில்லியனர் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு குடும்பத்தில் நடந்தது. அது கொஞ்சமா 20 வயசு அந்த பெண்ணுக்கு. அந்த பையனுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துட்டே தான் இருந்திருக்குது. அதனால அவங்க அப்பா என்ன சொன்னாங்களா, இல்ல போக சரியா போயிரு அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, செய்தி வந்துட்டு. அதே மாதிரி ஆண்களும் செய்யறாங்க, பெண்களும் செய்யறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பக்குவம் இல்லாததான் காரணம், வேற ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் இந்த மாதிரி நெறியில நின்னாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் வரமாட்டாங்க. எனக்கு உனக்கும் ஒத்து வரலையா, நம்ம தனித்தனியா இருந்துக்கலாம், அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்குவாங்க. அதான் அந்த பெண் என்ன சொன்னான்னா, அதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் நீ அந்த பையனையே திருமணம் செஞ்சுட்டு போயிருக்க வேண்டியதானே, இந்த பையனோட ஏன் இப்படி இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெண் என்ன சொன்னாலாம், அப்பா அம்மா கிட்ட சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது, இது ரொம்ப சுலபமா இருந்தது, அதனால மலையிலிருந்து அவங்க நான் தள்ளி விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அது இதை விட ரொம்ப சுலபமான வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா பாருங்க, எப்படி மனித வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதே தெரியல. உடலின் நாயகனால் கைவிடப்பட்ட போது அவனை விட்டு ஒளிந்து உயிரின் நாயகனாய் சிவன்பாலை சித்தம் வைத்து அவனுடைய சார்பை சார்பாக அடைந்து விடுவது உண்மை நெறி அறிந்த பெண்ணியல். இதுதான் பக்குவமானவங்க செய்வோம். நம்முடைய அம்மா என்ன செஞ்சாங்க, திலகவதி அம்மா என்ன செஞ்சாங்க, கணவனாக கணவன் கிடையாது இல்லையா, கணவனாக வர வேண்டியவர் போயிட்டார். அதனால இன்னொருத்தனுக்கு கணவனாக போறதுக்கு அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, உயிரை நீர்த்துக் கொள்வதற்காக இவ்வுயிரை அவ்வுயரோடு இசைவிப்பேன் என முடிந்தார். இந்த உயிரை அந்த உயிரோட சேர்க்கிறேன்னு சொல்லி. ஆனா தம்பிக்காக, தம்பி போய் திருவடியில் விழுந்து வணங்கினதுனால தம்பிக்காக உயிர் வாழ்ந்தாங்க. அப்புறம் மீண்டும் தம்பி கொஞ்ச நாள் இருந்து அவர் சமணத்துக்கு போயிட்டாரு. அவங்க மீண்டும் அந்த உயிரை போக்கிக் கொள்வதற்கு விரும்பல. அப்பதான் என்ன செய்யறாங்கன்னா,
போய் அங்க தவச்சாலை அமைத்து இறைவனுக்கு தொண்டு செய்யலாம். அதுதான் பக்குவமான பெண்கள் செய்யக்கூடிய வேலை. ஒரு பெண் தனக்கு ஒரு இக்கட்டான சூழல் வருகின்ற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு யார் உதாரணம்? நமக்கு நம்முடைய திலகவதி அம்மா தான். ஆமா, ஒரு பெண்ணுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நிலை வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? இறை தொண்டுக்கு தான் வரணும். அதுதான் அந்த காலத்திலேயே அம்மா வந்திருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? அதனால நல்லாவே வரலாம். சிவபோதங்களின் வடிவாகி பேய்விடும் உயர்வுடையது, ஆனந்தமயமானது, இறைவர் திருக்கூத்தாடும் போது பாடியும் ஆடியும் மகிழ்ந்து வருவதற்கு ஏது என்று சொல்லி அடியார்கள் அவதரித்து பணி செய்த புண்ணிய தலங்களை காலால் மிதித்து நடத்தற்கும் அஞ்சுவர் பெரியோர். ரொம்ப முக்கியங்கள். அடியார் பெருமக்கள் அவதரித்து அல்லது அடியார் பெருமக்கள் பணி செய்த தலங்களுக்கு காலால நடந்து போகக்கூடாது அப்படிங்கிறது காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த பதிக்குள்ள பிள்ளையார் உள்ள போறதில்லை. பிள்ளையார் அவதாரம் செய்த பதிக்குள்ள சுந்தரமூர்த்தி சாமிகள் போறதில்லை, நம்பிகள் போறதில்லை. அதே மாதிரி அப்பர் சாமிகள் உளவாரப்பணி செய்த இடத்துக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் போறதில்லை. இதெல்லாம் இறைவரிடம் வேண்டி பெறும் நல்வரங்களாவன பிறவாமையும் அவரை மறவாமையுமே என்று சொல்லி என்றும் மேலாது சிவனது ஆனந்த நிறைவுடன் அடங்கிய மகிழ்ச்சியில் அமிழ்ந்து கிடத்தல் முக்தி நிலையாம் என்று சொல்லி அதனையே குறிக்கொண்டு பெற முயலுதல் அறிவு பெற்ற உயிர்களின் கடமை என்று சொல்லி சொல்றார். அடியாரிடத்தும் சிவலிங்கத்தினிடத்து தம்மை கண்டு மறவாது பேணுவர்களை இறைவர் காத்து இறைவாத இன்பம் தந்து தம் மலரடிக்கில் வைப்பர். கடைசியா முடிச்சிருக்கார். என்னன்னா, அடியாரிடத்திலையும் அதே மாதிரி சிவலிங்க திருமேனியின் இடத்திலும் தம்மை கண்டு சிவபெருமானை கண்டு மறவாது பேணுபவர்களை இறைவர் எப்பொழுதும் இரவாத இன்பம் தந்து தன்னுடைய மலரடிக்கு கீழ் வைத்திருப்பார் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, சிவலிங்க திருமேனியும் சரி அடியார் திருமேனியும் சரி ரெண்டு ஒன்று என்று கருதி ரெண்டு பேர்த்துக்கிட்டே அன்பு செய்கின்ற பொழுது இறைவனுடைய திருவடி நமக்கு எளிதா கிடைக்கும் என்று சொல்லி இந்த சதயத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரைக்கால் அம்மையார் அதாவது நிறைய அவருடைய அற்புத திருவந்தாதி இதெல்லாம் நிறைய கொடுத்திருக்கிறார். நம்முடைய சிவகணி ஐயா எல்லாம் நிறைய பேர் நிறைய கொடுத்திருக்கார். அற்புத திருவந்தாதியில் முக்கியமான பதிகங்கள் இரட்டைமணி மாடியில, அப்புறம் இதை மூத்த திருப்பதிகம், இப்படி எல்லாம் பல திருப்பதிகங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி முதல்ல அம்மா பாடியது பிறந்து மொழிபெயன்று என்று சொல்லக்கூடிய பிறந்து மொழிபெயன்று என்று சொல்லக்கூடிய பாடல் தான் முதல்ல பாடுறாங்க என்று சொல்லி இப்படி எல்லாம் நிரம்ப அம்மாவுடைய சரீரத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது என்று சொல்லி பதிகம் எல்லாம் தனியா ஒரு நாளைக்கு நாம வாய்ப்பு இருந்தா சிந்திக்கலாம். இந்த அளவுக்கு நாம நிறைவு செஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா, நம்முடைய நிவேதிதா இந்த கைலை யாத்திரை காசி யாத்திரை போனாங்க இல்லையா, அரசாங்கத்தின் மூலமா அதுல தேர்வு எழுதி தேசிய அளவுல 2வது இடங்களாங்க, மாநில தமிழக அளவுல 2வது இடம் வாங்கியிருக்கிறாங்க. 2வது இடம் வாங்கினதுனால நம்ம தமிழக ஆளுநர் அழைச்சு நேத்து சிறப்பு செஞ்சிருக்காங்க. முந்தா நேத்து தமிழக ஆளுநர் மாளிகையில பாப்பாவுக்கு விருது கொடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க இன்னும் நிறைய வளரணும், இது மாதிரி நிறைய சாதனைகள் எல்லாம் செய்யணும் என்று சொல்லி, அதே மாதிரி மற்றவர்களும் முயற்சி செய்யுங்க, வாய்ப்பு கிடைக்கும், சாமி கொடுப்பாரு. அவங்க நல்ல ஒரு நேற்று அடியன் பேசிட்டு இருக்கிற போது சரவணம் செய்யா ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் எங்கிருந்து வரீங்கன்னு சொன்னதுனால சொன்னாங்க, இல்லைன்னா அவங்களாக சொல்லலை. அதனால நம்ம திருக்கூட்டத்தினுடைய சார்பாக பாப்பாவுக்கு ஒரு சிறப்பு செய்யலாம் என்று சொல்லி பொன்னடை போத்தி இப்பொழுது சிறப்பிக்கப்பட, அது என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம். அது என்ன நிகழ்ச்சி எப்படி அப்படிங்கிறது ஒரு 5 நிமிஷம் வாங்க. ஆமா, என்னாச்சு? கரண்ட் இருக்குதா? இங்க கரண்ட் இருக்குதான் நினைக்கிறேன். ரைட். இந்த ஐயா எடுக்க மாட்டேங்க, நல்லா பார்த்து ஐயாத்திரவழியே ஐயாத்திர பெருமக்களோட வழியும் வழங்குகிறேன். இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு திட்டத்துல
காசி தமிழ் சங்கம்னு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவங்களை வந்து 7 கேட்டகரியா பிரிச்சு மாணவர் பிரிவு, ஆசிரியர் பிரிவு, தொழில் முனைவோர், மகளிர், இது மாதிரி 7 பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு புக் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த புக்ல அதை இருக்கிறத நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி அதுல இருந்து கொஸ்டின் பேப்பர் வரும் ஆன்லைன்ல. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா அவங்க வந்து அதுல வந்து நிறைய மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அதை வச்சு செலக்ட் பண்றாங்க. இது மாதிரி 1600 பேர் மொத்தமா கூட்டிட்டு போனாங்க. அதுல மாணவர் பிரிவுல வந்து 200 பேர் கூட்டிட்டு போனாங்க. அதுல அடிக்கடி வந்து செலக்ட் ஆயிருங்க. 8 நாள் வந்து பயணமா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. காசி, அப்புறம் திரிவேணி சங்கமம், அப்புறம் அயோத்தி, இதெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. இது போயிட்டு வந்து அனுபவத்தை பத்தி அங்க நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கிறத வந்து ஒரு கட்டுரையா எழுதி அதை வந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்ப சொன்னாங்க. அப்படி அனுப்புறதுல வந்து அந்த 200 பேர் எழுதின கட்டுரையிலையும் எது வந்து சிறந்ததா இருக்கோ அதுக்கு 3 பரிசு கொடுத்தாங்க. அந்த அடியனுக்கு வந்து 2வது பரிசு கிடைச்சிருக்கு. தமிழ்லைங்க 200 பேர் எழுதுனதுல 2வது. ஐயம்மார்லாதான் இது சாத்தியமாச்சு. அடிநாய்க்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஞானம்லாம் கிடையாது. கண்டிப்பா குருவர்களும் அடியார் பெருமக்களாரும் திருவடியும் தான் இது காரணம். ஐயம்மார்லால இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப அப்பவே வந்து மகிழ்ச்சியா ஐயாட்ட சொன்னேன். ஐயா மெசேஜ் அனுப்பும் போது கூட பத்திரமா நல்லபடியா போயிட்டு வாங்க என்னை வாழ்த்து அனுப்பிச்சாங்க. அப்ப ஐயா வாழ்த்துதான் வந்து இப்ப என்ன வந்து காசிக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லாம ஆளுநர் மாளிகையோடய கூட்டிட்டு போய் ஒரு கௌரவம் கிடைச்சதுக்கு காரணம் எங்க ஐயாமா மட்டும்தான். ஐயாமா பிரபுங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐயாபி மக்களோட வணக்கிறேன். வாட்ஸ்அப்ல நம்ம குரூப்ல போட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். போட்டிருக்கு இல்லைங்க? கோட்டமேடு கைலாஸ் நகர்ல போட்டிருக்கு. இந்த விருது வாங்கினது போட்டிருக்கு, பாத்துக்கு. என்னாருடைய சிவனையை போற்றி கொலை கண்ணிகூரன் காண்க. ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து ஜனாதிபதி அவார்டு வாங்கணும். ஆனந்தம் பாப்பா ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நிமிஷம் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். அப்புறம் இப்ப ஈரோடு திருக்கூட்டத்திலிருந்து அழைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வர முடியல, பெரியவங்க. 63 விழா சுந்தர குரு பூஜை ஒட்டி நடக்குதுங்க. அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் கலந்துக்கலாம். இதுல எல்லா நிகழ்ச்சி இருக்கு. அதுல அடியன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு வைக்கலாமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா கவுந்தப்பாடியில விழா இருக்கு. கவுந்தப்பாடி விழாவில் வந்து மாலை நேரத்தில் வந்து அந்த பொருட்காட்சின்னு சொல்லி ஐயாவுக்கு செய்வாங்க. அங்க போகணுமா இல்ல வகுப்பு வைக்கலாமாங்கிறது நீங்க தான் சொல்லணும். நம்ம ஏன்னா நிறைய பேர் ஐயாட்ட தீக்க வாங்கினவங்க இருக்கிறாங்க. வச்சோம்னா ஏதாவது இடையூறு இருக்குன்னு தெரியல எனக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஈரோடு நிகழ்ச்சி இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அடியனுக்கு பார்வோடு விசும்பாட்சி எனக்கு உனது பாதமலர் தலைப்பு கொடுத்துருக்காங்க. சேரமான் பெருமாள் நாயனாருடைய இது. அந்த அன்னைக்கு குன்றக்குடி அடிகளாரும் பேசுறாரு. குன்றக்குடி அடிகளாருக்கு அடியனுக்கு ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் கொடுத்துருக்காங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு அடுத்த வாரம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு வைக்க முடியாது. அடுத்த வாரம் காலையிலிருந்து அங்கதான் இருப்பீங்க நீங்க கவுந்தப்பாடியில. வந்துடுறோம் வகுப்புக்கு அப்படின்னா வகுப்பு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா பொருட்காட்சி போகணும் அங்கதான் இருப்போம் அப்படின்னா அது விட்டுறலாம். என்ன சொல்றீங்களா? நான் 2 வாரத்துக்கு வகுப்பு கொஞ்சம் கேப் வருது. அதனால நீங்க முடிவு பண்ணி என்ன இல்ல அப்படி இல்லை. நான் எதுவும் சொல்ல முடியாது. மாணவர்கள் நிறைய தீக்க வாங்கினவங்க இருக்காங்க. நம்ம வந்து அதுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒன்றும் வகுப்பு வைக்கிறதா வைக்கலாம். ஆனா அவர்கிட்ட தீக்க வாங்கின மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால சரி வேண்டாம் விட்டுடலாம். எதுக்கு ஏமா? ஏன்னா நிகழ்ச்சி இருக்குது, அங்க வகுப்பு வைக்கிறாங்கன்னா அது இது வரும், விமர்சனம் வரும். பரவாயில்ல இருக்கு. அடுத்த வாரம் எல்லாம் அங்க கலந்துக்கு. அதே மாதிரி இந்த இது வாங்கி முருகர் ஐயா இது திருக்கூட சிறப்பாடு. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் மங்கிட
மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். ஐயா அது ஆன் பண்ணி